Hi dear students, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா +2 அக்கௌண்டன்சி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வைஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டென்ட் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சாப்டர்ஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 மார்க்ஸ் ரோ. இது வந்து 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம் இல்ல 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 2 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லாவே மூணுமே வந்து படிக்கணும். அதான் இங்க வந்து ஆல் வந்து மென்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சில சாப்டர்ஸ்ல. தென் இது 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 3 சாரி 1 2 3 5 ஓகேவா? இந்த 3யும் 5யும் ஏன் இங்கெல்லாம் வந்து சர்க்கிள் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபரன்ஸ் வித் மீன். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் வித்னால இது சர்க்கிள் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக சர்க்கிள் வந்து பண்ணிருக்கு. ஸோ இத மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து டிஃபரன்ஸ் வித் மீன்ல வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து 5 மார்க்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் சாப்டர்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா வந்து இது வந்து 2 மார்க்ஸ் வந்து ஆல் வந்து கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 7 8 9 10 பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் சம்ஸ் வந்து ரொம்ப வந்து ரேர். ஏன்னா இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்க 2 மார்க்ஸ் கேட்கணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி தான் கேட்கணும். ஒன்னு பாரு இல்லைன்னா பிரீமியம் மட்டும் ஜேர்னல் என்ட்ரி இல்ல பாலிசி இன் அரியர் மட்டும் ஜேர்னல் என்ட்ரிஸ் அது மாதிரி கொஸ்டின்ஸ் உடச்சி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுல வந்து 2 மார்க்ஸ் நீங்க வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். 8th சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க 2 மார்க்ஸ் சம்ஸே வந்து கிடையாது. உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் சம் இருக்கு இல்லையா, கம்பேரிட்டிவ் காமன் செட் ஸ்டாண்டர்ட் அந்த ஃபர்ஸ்ட் மாடல் வெறும் அதுல டாக்ஸ் கொடுக்காத மாடல் தான் உங்களுக்கு சம்ஸ்ல கேட்கணும். இப்போ நீங்க அதுக்காக டைம் மென்ஷன்ஸ் வேஸ்ட் ஆகுறது கூட 2 மார்க்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா தியரி வந்து அட்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். 9th சாப்டர்ல அதே மாதிரி தான் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ். அது ரேஷியோஸ் கேட்கணும்னா ஒன்று குயிக் ரேஷியோ கேட்கணும் இல்லைன்னா கிராஸ் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கரெக்ட் தியரிஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து தியரி வந்து நீங்க 9th சாப்டர்லயும் ஃபுல்லா தான் படிக்கணும் 2 மார்க்ஸ்ல. 10th சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து தியரி சாப்டர்ஸ் தான், கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது. அதனால இதை வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து மென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் ஆஃப் தியரி மட்டும் நீங்க படிச்சா கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து சென்டென்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.